மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக சிக்கன் குழம்பு எப்படி ஈஸியாக வந்து குக்கர்லேயே செய்கிறது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல குக்கரில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். இது கூடவே பிரிஞ்சால 4 ஏலக்காய், 6 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு மராத்தி முக்கு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி இதில் பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி பொன்னிறமாக கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். இதையும் வெங்காயத்து கூட நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயம் தக்காளி கூட இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போது மிதமான தீயிலே வச்சு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது வந்து கலருக்காக சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வதக்கிக்கலாம். இதோடைய மிளகாய்த்தூள் மல்லித்தூளுடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும், எண்ணெய் வந்து தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லா மசாலா கூட சிக்கன் வந்து நல்லா கலக்கிற மாதிரி இதை கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லாவே கலந்தாச்சு. இப்போ வந்து இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன்லேயே வந்து தண்ணி இருக்கும், அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்த பின்னாடி இதையும் வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் போன பின்னாடி மூடியை திறந்து பார்க்கலாம். சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதை வந்து கொஞ்சம் நம்ம வற்ற விட்டுறலாம். திரும்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலே நம்ம கொதிக்க விட்டுறலாம். தண்ணி வந்து கொதித்து கொஞ்சம் வற்றட்டும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணிலாம் கொதித்து வற்றிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சிம்பிளாக குக்கர்லேயே வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.